அனைவருக்கும் வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. குருவடி சரணம், திருவடி சரணம். நம்ம மகாபிரிவா எப்போவுமே நம்மளோட பிரச்சனைகளுக்கு அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்மளைய தற்காத்துக்கிறதுன்னு அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நம்மளோட பண பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், அதுவும் ஒரு ஏலக்காயை வச்சு எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மகாபிரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தாந்திரிக முறைகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு பண பிரச்சனை, ஒரு பண தேவை இருக்குன்னா அதில் இந்த ஒரு 3 பொருள் கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 பொருளையும் நீங்கள் பயன்படுத்தினா பணம் வசியமாகும் அப்படிங்கிறது தாந்திரிக முறையோட முக்கியமான ஒரு விஷயம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இது 3க்குமே பணத்தை பயங்கரமாக வசியம் பண்ணக்கூடிய ஆகர்ஷண சக்தி இருக்குது. எந்த ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஒரு 3 இல்லாமல் அந்த பரிகாரம் இருக்காது. ஏன்னா தாந்திரிக முறைகளில் ரொம்பவுமே முக்கியமான 3 பொருள் இது. அதில் மகாபெரிவா நமக்கு சொன்ன ஒரு பரிகாரத்துக்கு ஏலக்காய் ரொம்ப அவசியம். ஏலக்காய், பச்சை கற்பூரத்துக்கு அப்புறம் ஏலக்காய்க்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது. இது யார் பண்ணணும் அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறாருன்னா, அன்றாட தேவைகளுக்கான பணம் கூட நமக்கு இல்லை, ஒரு தொழில் இல்லை, ரொம்ப ஒரு கஷ்ட நிலையில் என் குடும்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்காரு. இது எப்படி பண்ணணும்னா, இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஏலக்காய். அதுவும் 11 நாளுக்கு தேவைப்படும். ஒரு நாளைக்கு 3 ஏலக்காய்ங்கிற விதம் 33 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். 33 ஏலக்காய் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 11 நாள் தொடர்ந்து செய்யணும். 11 நாள் நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கான முதல் நாள் என்னைக்குன்னா ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், இல்லையா ஒரு பௌர்ணமி தினமாக இருக்கணும். இந்த 2ல் ஒரு நாளை நீங்கள் முதல்ல முடிவெடுத்து 11 நாள் தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. தொடர்ந்து செய்ய முடிஞ்ச வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டுமே இதை செய்யுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு முழு பலன் கொடுக்கும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் உள்ளங்கையில் முதல்ல 3 ஏலக்காய் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும், இந்த முறை எனக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. 2வது குரு, நம்மளோட குரு மகா பெரியவாவை மனசை நினச்சி, பெரியவா இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு மகா பெரியவாவை வேண்டிக்கோங்க. இப்போது லட்சுமி குபேரரை மனசில் நினச்சி என்னோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகணும் அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டங்கள் சரியாகும், பணம் சேகரிக்கும், பணம் வசியமாகும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளாக பேசி லட்சுமி குபேரரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த 3 ஏலக்காயை ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. இதே மாதிரி தொடர்ந்து 11 நாள் செய்யுங்க. 11 நாள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 33 ஏலக்காய் சேர்ந்துருக்கும். அதை ஒரு சிவப்பு துணியில் முடிப்பாக கட்டி பூஜை ரூம்லேயோ இல்லை பீரோலையோ இல்லை பணப்புழக்கம் நீங்கள் எங்கே அதிகமாக பண்ணுவீங்களோ அந்த இடத்துல அந்த முடிப்பை வச்சு சுத்தபத்தமாக அதுக்கு செவ்வாய் வெடிகள், தீபம், தூபம், ஆராதனை காமிச்சு தினமும் அதுக்கு ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. 3 மாதம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை அந்த முடிப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆற்றுலையோ இல்லை ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் திரும்பவும் 11 நாட்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இந்த பூஜையை தொடர்ந்து செய்யணும். அதே ஏலக்காய் முடிப்பை செஞ்சு 3 மாதம் இப்படியே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பணம் அதிக அளவில் வர ஆரம்பிக்கும். உங்களோட குடும்பத்தோட சின்ன சின்ன பண தேவைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட பிரச்சனைகள் சீக்கிரமாக சரியாகும்னு மகாபெரிவா சொல்லியிருக்காரு. இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.